கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் புய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய்
குழந்தைகளுக்கும் பரிசளிப்பு சத்திரபதி வீரஜிவாஜியின் குழுவின் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வரும் எஸ் பழனியார் அவர்களையும் ஏபி நடராஜன் ஆசிரியர் அவர்களையும் ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களையும் வி.கே. ரத்னம் அவர்களையும் வி.ஏ. சமுத்திரம் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களையும் எம்.கே. ரஜினிராஜ் பில்டிங் கான்ட்ராக்டர் வரதராஜன் அவர்களையும் கருப்பசாமி அவர்களையும் வருக என வரவேற்கும் எஸ்.ஆர். டென்னிசன் அவர்களையும் எங்கள் குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். எங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான முறை ஒளி அமைத்து தந்த ஸ்ரீ கண்ணன் இசையத்தாருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த குழந்தைகள் கலை நிகழ்ச்சி இப்பொழுது கலை நிகழ்ச்சி ஆரம்பமாக பாராட்டு நிகழ்ச்சி அற்புதமான ஒரு ஆலயத்தை இந்த மாதாளபாண்டி ஆலயத்தை நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக கடந்த ஆண்டு வருகின்ற போது அது கட்டப்பட்டு கொண்டிருந்தது. கட்டி முடித்து கும்பாபிஷேகம் வைத்த பிறகு ஒரு ரொம்ப தெய்வீக மனம் கவனிக்கின்ற அளவிலே மிகச்சிறந்த ஒரு ஆலயத்தை கட்டி மக்கள் வணங்குவதற்கு வாய்ப்பளித்த அந்த நிர்வாகத்தினை நான் மிக மகிழ்ச்சியோடு பாராட்டுகின்றேன். இங்கே நீங்கள் எல்லாம் ஒரு மாத காலமாக ஆன்மீக வகுப்புகளில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கண்டறிந்தீர்கள். இந்த உதவிக்குழுடைய பெயரின சத்ரபதி வீர சிவாஜி சுய உதவிக்குழு. சத்ரபதி வீர சிவாஜி யார்? அவர் மராட்டியத்திலே பிறந்து அவருடைய கொள்கையில் கண்டாக காற்றளித்தது ரெண்டு. ஒன்று நாட்டுப்பற்று, அடுத்து கடவுள் பற்று. இந்த இரண்டையும் ஒவ்வொரு மனிதர் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் அவர். எப்படியாவது நாட்டினை சுதந்திர நாடாக மாற்றி காட்ட வேண்டும் என்று சொல்லி போராடி அதிலே பெரு வெற்றியை கண்டவர் மராட்டிய வீரர் அந்த சிவாஜி. அவர் தெய்வீக பக்தி நிறைந்தவராக இருந்தார். அந்த பிஜப்பூர் சுல்தான் அந்த தர்பாருக்கு தன்னுடைய தந்தையோடு 9 வயதிலே அவர் செல்கின்றார். அங்கே பிஜப்பூர் சுல்தானை பார்த்தவுடன் அவருடைய தந்தை தளபதியும் கூட அந்த சுல்தானை தரையில் படுகின்ற அளவுக்கு வழங்குகின்றார்கள். அந்த 9 வயது சிறுவனுக்கு எண்ணம் ஓடுகின்றது, இப்படி ஒரு மனிதனை நாம் வணங்குவதா என்று சொல்லி இவன் வணங்கவில்லை. அந்த மராட்டிய மக்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி மரியாதை கொடுப்பார்களோ அதே போல் வணங்குகின்றார். இதை அவையில் உள்ளவர்களாக பார்க்கின்றார்கள். ஒரு சிறுவன் இந்த அவமதிப்பை தருகிறானே என்று சொல்லி சுல்தானுடைய மனதிலும் கூட எண்ணம் ஓடுகிறது. என்றாலும் அவருடைய தந்தையுடைய இருந்த மரியாதை காரணமாக அவன் மன்னிக்கப்பட்டான். அங்கு இருந்த அமைச்சர்களெல்லாம் பார்க்கிறார்கள், அங்கு இருக்கின்ற அறிஞர்களெல்லாம் பார்க்கிறார்கள். சுல்தானை வணங்குவதிலே இவ்வளவு தயக்கம் காட்டிவிட்டானே என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே அவன் தாயார் கேட்டார், ஏனப்பா நீ சுல்தானை அப்பாவை போல் வணங்கினான் என்று சொல்வதற்கு, அம்மா நான் மனிதர்களை வணங்க மாட்டேன், தெய்வத்தை தான் அந்த முறையை வணங்குவேன் என்று சொல்லி தெய்வ பற்றி வழிகாட்டினார். அந்த ஜீஜாபையோட அன்னை அவனை தலையை வருடி கொடுத்து பாராட்டினார். அந்த ஒரு உத்தமன் இந்த நாட்டினை எப்படியாவது காக்க வேண்டும் என்று சொல்லி மலைக்குள்ளும் புகைக்குள்ளும் வாழ்ந்து தன்னந்தனியாகவும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இப்போர் படித்து மற்போர் படித்து குதிரையேற்றம் படித்து இந்த நாட்டுக்கு அந்நியர்களை எதிர்த்து போராடி பல வெற்றிகளை கண்டவன். அவன் ஒரு ரொம்ப சரியான ஒரு புத்திசாலி. அவனை எதிர்த்து வருவதற்கு யாரால் முடியாத காலத்திலே தான் இந்த சுதந்திர நாட்டை எப்படியாவது பெற வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு உற்றார் உறவுகளை சொன்னால் நாடுதான். உற்றார் நாடு உறவினர் மக்கள் என்று எண்ணுகின்றவன். எனவேதான் முதன் மூலமாக தான் சுதந்திர போராட்டத்தை ஈடுபடுவதற்கு பணத்தையும் அதற்குரிய பொருட்களையும் அவன் எங்கே பெறுகிறார் என்று சொன்னால் அவனுடைய தாய்மாமன் எழுதியிருந்து. தாய்மாமன் ஒரு மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அங்கே இவர் ஒரு நாள் செல்லுகின்றார். அப்பொழுது மருமகனே உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கின்றார். நீங்கள் விரும்பியதை கொடுங்கள் என்று சொன்னவுடன் அவர் ஒரு தாம்பலத்திலே ஒரு 100 வெள்ளிக்காசை கொண்டு வந்து விட்டார். மாமா எனக்கு எந்த பரிசெல்லாம் வேண்டாம், நம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும், அந்நியர்களிடம் மீட்டாக வேண்டும், அதற்கு எல்லா வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அந்த மாமாவுக்கு அது பிடிக்கவில்லை. அவன் சுல்தானிடம் அடிமையாக வாழ்ந்தாலே இந்த மாநிலத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணினான். அதை பார்த்தார் சிவாஜி. உடனே தன்னோடு சென்றிருந்த 50 வீரர்களோடு உடனே அவருடைய வீட்டு கஜானாவை போய் கொள்ளையடித்தார். அங்கே குதிரை ஆயத்திலே கட்டியிருந்த 300 குதிரைகளை அவர் அப்படியே கூட்டி வந்தார். அவருடைய சுதந்திர போராட்டத்திற்கு முதல்வரமாக படைத்த பணமும் பொருளும் யாரிடம் வந்து பெற்றார் என்றால் தாய்மாமனிடம் சொன்னார். தாய்
கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவனை தன்னந்தனியாக கட்டிக்க வேண்டும் என்று ஓலை விடுகிறார். சிவாஜிக்கு தெரிந்துவிட்டது, இதில் ஏதோ சூது இருக்கிறது, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது, இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று சொல்லி இவனும் ஒப்புக்காக நானும் வருகின்றேன், தன்னந்தனியாக சந்திப்போம், உங்களுடைய போர் படைகள் தான் அதை தன்னந்தனியாக நிறுத்தி விட வேண்டும், நான் சொல்கின்ற கூடாரத்திற்கு வாருங்கள் தனியாக என்று சொல்கின்றார். அந்த கூடாரத்தை இருவர் சந்திக்கின்றார். சந்தித்த போது அப்சல் கான் தன் சூதுபதியான புத்தியை காட்டுகின்றார். திடீரென்ற சிவாஜியை இடது கையால் கழுத்தை பிடித்து நெருக்கின்றார். வலது கையால் தன் கையில் இருக்கின்ற வாழை மொழியை முதுகிலே ஒரு குத்து ஓகி குத்துகின்றார். அங்கே குத்து முதுகில் இறங்கவில்லை, கணீர் என்று ஒரு குரல் கேட்கின்றது. என்னென்று பார்த்தால் முன் யோசனை நிறைந்தது. சிவாஜி எப்படியாவது தாக்குவான் என்று சொல்லி ஒரு இரும்பு கவசம் ஒன்றை அணிந்து கொண்டு சென்றிருக்கிறார். உடனே பார்த்தார், இவரை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வலது கையிலே மறைத்து வைத்திருந்த புலி நகத்தால் அந்த அப்சல் கானை அப்படியே உடலை உருவி கொண்டு குவித்து விட்டார். சிவாஜிக்கு புகழ் ஓங்குகிறது. இன்னும் பல வெற்றிகளை அப்படியே சென்று கொண்டிருந்த அந்த மாமனிதனிடம் மனித நேயம் இருந்தது, மனித பண்பாடு இருந்தது. மனிதனை மதிக்கின்ற ஒரு பண்பாடு, ஒரு குணநலம், குணத்தின் குன்றாக வழங்கினார், ஒரு பண்பு இருந்தது, அவனுடைய ஒரு மாண்பு இருந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அவனுடைய அவையிலே ஒரு நாள் அவனுடைய வீரர்கள் எல்லாம் அந்த சுல்தானுடைய ஒரு பகுதியை வென்றுவிட்டு அங்கே இருந்து பலரை கைது செய்து அதை கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் சிவாஜி முன்னார். சிவாஜி, உங்களுக்காக நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். அப்படி என்ன பரிசு என்று பார்க்கின்ற போது அங்கே ஒரு இஸ்லாமிய பெண் முக மூடி அணிந்து கொண்டு ஒரு அழகான பெண்ணாக வந்திருக்கின்றாள். இந்த பெண்ணை நான் போரிலே கைது செய்து விட்டேன் என்று சொன்னாள். அந்த பெண் அச்சமுறுகிறாள், அவள் பயப்படுகிறாள், துடிக்கிறாள், நெஞ்சம் பதைவிளைக்கிறாள். இந்த கூட்டத்திலே வந்து மாட்டிக்கொண்டோமே, நாம் என்ன ஆகப் போகிறோம் என்று படைத்திருந்த நேரத்திலே இந்த வீர சிவாஜி, பண்புமிக்க சிவாஜி சொன்னான், தளபதியாரே, எங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்ல சகோதரியை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னான். உடனே அந்த மங்கைக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆம், இது என்னுடைய சகோதரியாக நினைத்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரியாரே, நீங்கள் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏனென்றால் என்னுடைய பெயர் வெளியே கட்டி கிடக்கின்றது. இவன் ஒரு முரட்டு குணம் என்று சொல்கிறார்கள், முரட்டு போர் வீரன் என்று சொல்கிறார்கள், மலை புலி என்றெல்லாம் வர்ணிக்கிறார்களே, நீங்கள் என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லினபோது அந்த பெண் ஆச்சரியப்பட்டு மனமகிழ்ந்து, உங்களை போல் ஒரு சகோதரன் கிடைத்தது மகிழ்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த சகோதரிக்கு வேண்டிய சீதனம் எல்லாம் கொடுத்து அவளை நாட்டிலே ஒன்று விட்டுவிடு என்று சொன்ன அந்த அற்புதமான மனிதனுடைய பேரிலே நீங்கள் எல்லாம் இங்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழுவில் ஆன்மீக வகுப்பு நடத்தினீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த சிவாஜிக்கு இந்த வீரம் எங்கே இருந்து வந்தது, இந்த சிவாஜிக்கு விவேகம் எங்கே இருந்து வந்தது, இந்த சிவாஜிக்கு மனித பண்பு எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் அவனுடைய தாயார் ஜீஜிபாய் அவனுக்கு மகாபாரதம், ராமாயணம் என்ற காவியங்களில் இருந்து நல்ல நல்ல கதைகளின் கருத்துக்களை எடுத்துச் சொன்னார். அவருடைய குரு தாதாஜி குண்டாரி அவர்களில் அவருக்கு நீராசங்களில் பல கருத்துக்களை சொன்னதினால்தான், அந்த ஆன்மீக கருத்துக்களும் விழுந்ததினால்தான் அந்த ஆன்மீக கதாநாயகனுடைய அந்த நல்ல பண்புகள் அபயம் அமைந்தது என்பதை போல நீங்கள் இந்த ஆன்மீக கருத்துக்களை படியுங்கள், புராணத்தை படியுங்கள், இதிகாசத்தை படியுங்கள். அதெல்லாம் படிக்கின்ற போது உங்களுக்கும் அந்த பண்பு, உங்களுக்கும் அந்த பக்தி, உங்களுக்கும் அந்த நாட்டுப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக சொல்வதைத்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சத்ரபதி சிவாஜி குழுவின் அங்கத்தினர்களை மற்றும் இந்த விழாவுக்காக வந்திருக்கும் பெரியவர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்ரபதி சிவாஜி நாட்டுப்பற்று, அவருடைய ஆன்மீக பண்பு, அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் வீர முழக்கமிட்டு அமர்ந்திருக்கும் ஆசிரியர் ஐயா ஜெயராஜ் அவர்களையும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சத்ரபதி சிவாஜி குழுவினர் 10 ஆண்டுகளாக தங்களது நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி இந்த குழந்தைகளுக்கு கோடையிலே என் வழி தோணி வழி என்று மட்டையும் பந்துமாக அலையாமல் அமைதியாக ஆன்மீகத்தை கலந்து அவர்களுக்கு பண்பாட்டை, இந்திய பண்பாட்டை அவர்கள் நெஞ்சிலே விதைத்து சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு தகுந்த பயிற்சிகளை கொடுத்து நமது நாட்டின் மண்ணுக்கேற்ப, வளத்துக்கேற்ப நமது நாட்டின் சிறப்பை மேன்மேலும் ஊங்குகின்ற வகையில் இதை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த பணி ஒரு மகத்தான பணி. ஒரு பள்ளியில் ஒரு 10 மாணவர்களை வைத்து அல்லது 30 மாணவர்களை வைத்து பார்ப்பது என்றால்
மிகவும் சிரமமான ஒரு காரியம். அதிலும் தற்காலத்தில் மிகவும் அதிக சிரமம். அப்படிப்பட்ட நேரத்தில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கோடை விடுமுறையில் வரவழைத்து அவர்களையெல்லாம் தகுந்த முறையில் சிறப்பான உணர்வுகளை ஊட்டி நல்ல கருத்துக்களை தெரிவித்து சிறப்பாக அவர்களை வழிநடத்தினாலும் தகும். ஆண்டுக்கு ஒருமுறை அவர்கள் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தின் சிறப்பு வடநாட்டு டெல்லி கோயில்களை பார்த்தது போல மிகவும் சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். நமது பாரத நாடு ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இதை கொண்டு விளங்குகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. பண்டை காலத்திலே புலவர்கள் எல்லாம் கல்வியாளர்கள் எல்லாம் ஆதரித்தது கோயில்கள் தான், அரசர்கள் தான். ஆனால் இன்றும் இந்த கோயிலில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர்கள் அனுமதித்து ஆதரவு வழங்கி சிறப்பாக நடத்தி வருவது மேலும் மேலும் பாராட்டத்தக்கது. இதை ஆரம்ப காலத்தில் இதை நடத்துபவர்கள் பெரிய வல்லுநர்கள் அல்ல, ஒரு பெரிய படிப்பாளிகளும் அல்ல. ஏதோ அவர்கள் காலத்தில் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நாட்டுப்பற்றோடு மிகவும் சிறப்பாக படித்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் கற்ற கல்வியை தங்களுக்கு கிடையாத ஒரு கல்வி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அவர்களை பொங்கி எழச் செய்து இந்த நல்ல செயல்களை செய்து வருகிறதை பார்த்தால் இதை எல்லோரும் பாராட்ட வேண்டும். இது சமுதாயத்திற்கு மிகவும் சிறப்பானது. இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் ஒரு மனிதனை பாராட்டும் பொழுது அவனுடைய செயல்பாடு மேலும் மேலும் மிகும். குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டி அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக நேருவை போல, மகாத்மா காந்தியை போல, சுவாமி விவேகானந்தரை போல, அறிவில் பேரறிஞர் அண்ணாவை போல இவர்கள் எல்லாம் வர வேண்டும், வர வேண்டும். இப்படி வந்து அவர்கள் இந்த நாட்டினை மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அன்று அரும்பாடுபட்டு வந்து வாங்கிய சுதந்திரம் இன்று 66 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. ஆனாலும் நமது இந்திய திருநாட்டில் சில வறுமையும் மற்றும் கல்வி அறியாமையும் சில இடங்களில் தேங்கி கிடக்கிறது. ஆனால் செழித்து வளர்ந்த பயிர் என்றால் அது களை என்பது போல ஊழல் என்கின்ற ஒன்று சிறப்பாக வளர்ந்து வருகிறது. அன்பு குழந்தைகளே, நீங்கள் அறிவு பெற்றவர்களாக திகழ வேண்டும், ஆற்றல் உள்ளவர்களாக திகழ வேண்டும், எவருக்கும் அடிபணியாதவர்களாக இருக்க வேண்டும், ஊழலுக்கு எதிரானவர்களாக இருக்க வேண்டும். இளமையிலே விதைக்கும் இந்த பயிர் அவர்கள் உங்கள் நெஞ்சில் முளைக்குமானால் அது சிறப்பாக அமையும். அண்ணா ஹசாரே என்று ஒரு பெரிய காந்தியடிகளின் பக்தர் இந்த நாட்டை எல்லாம் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவு துடைத்தாலும் அது அகலாது. ஆனால் அது அகலும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உங்களை போன்ற பண்பாட்டு இளைஞர்கள் நாட்டுப்பற்றோடு, சேவை எண்ணத்தோடு, சிறந்த ஒரு ஊக்கத்தோடு, அறிவு என்னும் ஒரு பெரும் செல்வத்தை பெற்று நிறைவு பெறும் பொழுது அதை பொங்கி வழியும் நாடாக, அன்பு சிறந்த நாடாக, ஆற்றல் உள்ள நாடாக, உலகத்திலே ஒரு உயர்ந்த நாடாக, ஆசியாவின் ஒளி விளக்காய் திகழும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இந்த 10 ஆண்டு நிறைவு வளர்ந்து விட்டீர்களே சிவாஜி குழுவினரே, ஒன்றை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னும் கூட்டு பறவையாக நீங்கள் இருக்கக்கூடாது. இனி சிறகு கட்டி பறக்க வேண்டும். இந்த வானம் பெரியது. இந்த வானத்தில் இருந்து சிறியதாக ஆக்குகின்ற செல்போன், இன்டர்நெட் போன்ற, அதாவது கணினி மயமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கணினி படிக்க வேண்டும். கணினியை கற்க
நல்வழியில் பண்படுத்த வேண்டும், அதை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும். நாம் இப்பொழுதாவது கண்ணை விழித்தோம். நம்மிடம் படித்தவர்கள் எல்லாம், நமது ஊர் பையன்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே லட்சக்கணக்கில் நின்று ஊதியம் வாங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து நாம் பெருமைப்படுகிறோம். இன்னும் அவர்கள் வழியில் இவர்கள் வர வேண்டும் என்றால் இந்த கம்ப்யூட்டர் கல்வியை ஏன் இந்த சிவாஜி குழு தொடங்கக்கூடாது, ஆரம்பிக்க கூடாது, அதற்கு ஏன் நாம் எல்லோரும் ஆதரவு தெரிவிக்க கூடாது என்ற சிந்தனை இன்று மேலோங்குகிறது. இதை பார்க்கும் பொழுது அடுத்த ஆண்டுக்குள் ஒரு 11 கணினியாவது இருந்து ஒரு இடத்தில் அதை சிறப்பாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, ஆங்கில பயிற்சியும் நல்ல ஆசிரியர்களை கொண்டு கொடுத்து சிறப்பாக இலவசமாக அமையுமானால் அதற்கென்ன பொருளுதவி தர அதிகமான பொருளாளர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகையினால் இதை யார் எடுத்து கையாளுவது என்பதில் தான் சற்று பிரச்சனை. ஆகையினால் இந்த சிவாஜி குழுவினர் தங்கள் சாதாரணமானவராக இருந்தாலும், சாதாரணமான காமராஜ் அவர் ஒரு பெருந்தலைவராக மதிக்கப்பட்டார், அரசருக்கு அரசராக உருவாக்கப்பட்டார், உருவாக்கினார், அரசர்களை உருவாக்கினார், அதாவது பிரதமர்களை உருவாக்கினார். அவர் சாதாரண குடியில் பிறந்தாலும் அவருடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம். ஏழை குழந்தைகளை பார்த்தார், பள்ளி செல்லாத குழந்தைகளுக்கு உணவு இல்லையே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த உலகினை எரிப்போம் என்றார் பாரதி. ஆனால் எரிப்பதற்காக சொல்லவில்லை, எல்லா உயிர்களுக்கும் உணவு வேண்டும். நமது பார்வதியும் அதைத்தானே சொல்லுகிறார், படியிழந்து விட்டீரா பரமனே, ஆனால் இன்று ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும், உயிருக்கு மட்டும் நீர் படி அளக்கவில்லை என்று நினைக்கிறேன் என்று தன்னுடைய முந்தானையில் முடிந்திருந்த ஒரு பெட்டியை எடுத்து அதனுள் இருக்கும் எறும்பை பார்க்கிறார். அந்த எறும்பு ஒரு அரிசியை கவ்விக்கொண்டு தன்னுடைய உணவை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல பசித்த வயிறுக்கெல்லாம் சோறு கொடுத்து பள்ளி மாணவர்களை கல்வி கற்க செய்தார். 100% மாணவர்கள் கற்க வேண்டும் என்பதுதான் சிறப்பு. இன்று நமது ஊர் பள்ளியில், நமது அரசு பள்ளியில் ஒரு சிறந்த மாணவியாக நமது வட்டாரத்தில் கல்வி மாவட்டத்தில் முதலாவது வந்திருக்கிறார். அதையும் அவர்கள் பாராட்டுவதாக பரிசளிப்பு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் மிகவும் சிறப்பானது. மாணவர்களுக்கு பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்கள் படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஒரு தண்ணீரில் சந்தனத்தை கரைத்தால் சந்தன கரைசல், சர்க்கரையை கரைத்தால் சர்க்கரை கரைசல். அதுபோல நமது எந்த செயல் செய்தாலும் நம்மிடம் ஆன்மீகம் சிறப்பாக வளருமானால், ஆன்மீகத்தை சேர்த்துக் கொள்வோமானால், ஆன்மீகத்தை நாம் ஒவ்வொரு காரியத்திலும் எடுத்துக்கொள்வோமானால் இந்த வீடும் நமது நாடும் சிறப்படையும் என்பதில் எத்தகைய ஐயமும் இல்லை. ஆகையினால் மாணவர்களே, உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக திகழ வேண்டும். கல்வியை சிறப்பாக கற்க வேண்டும். கல்வி உள்ளவன் வாழ்க்கையில் ஒளியேற்றப்பட்டவன். அந்த ஒளி, அறிவு ஒளி அவன் பெற்றுவிட்டால் இந்த உலகம் மிகவும் குறுகலானது. இந்த உலகத்தையே வெல்லலாம். வென்றவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது தங்கள் அறிவால் வென்றவர்கள் சிறப்பு. கல்வியா செல்வமா வீரமா என்றால் கல்வியை பெறுங்கள், செல்வம் தானாக வரும். வீரம் விவேகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், முரட்டு வீரமாக இருக்கக்கூடாது. வீரம் என்பது இந்த அறிவுபூர்வமாக, ஆற்றல் பூர்வமாக நாம் சிறப்பானவற்றை செய்வதுதான் வீரம் என்கின்ற சிறந்த பண்பினை கொண்டு எதிர்காலத்தில் இந்த சத்ரபதி சிவாஜி இன்னும் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இந்த வட்டாரத்திற்கு, நமது ஊராட்சிக்கு அது ஒரு முக்கியமானதாக, முன்னோடியாக இருக்க வேண்டும். அதை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு